காரோன் இடத்துல மறுபடியும் மக்கள் சொல்லுவாங்க, காரோனே அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலேருந்து மக்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய், உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், உன் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய், அதைத்தான் அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது எனக்கு கொடுத்த அறிவால கிடைச்சது, இது யாராலையும் எனக்கு கிடைச்சது கிடையாது, நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு நாள் காரோன் தாங்கிட்ட இருக்க அனைத்து அருட்கொடைகளையும், தனக்கு அல்லாஹ் கொடுத்த அனைத்து கருவூலங்களையும் எடுத்துக்கிட்டு ரோட்ல மக்கள் பார்க்குற இடத்துல நடமாடிட்டு இருப்பான். எல்லாத்தையும் எடுத்துட்டு தாங்கிட்ட இருக்க உயர்ந்த ஆடைகளை போட்டுட்டு போகும்போது மக்கள் வியப்போட பார்ப்பாங்க. காரனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே, நமக்கே அல்லாஹ் கொடுக்கல அப்படிங்கும் போது ஈமான் கொண்ட மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நவுது பில்லாஹி மின்ஹா, காரனுக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்களும் அவனை போல ஈமான் இல்லாம இருந்திருப்பீங்க. அவன் எவ்வளவு கஞ்சனா இருக்கான், அவனை பார்த்துட்டு அவனை போல இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு இவ்வுலகத்துல அல்லாஹ் கொடுக்குற செல்வத்தை விட மறுமையில கொடுக்குற செல்வமே மேலானது. இவ்வுலகத்துல நமக்கு இருக்கிற வீட்டை விட மறுமையில நமக்கான ஒரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தருமாறு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கறதா மேலானது. நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அல்லாஹ் அழிவைத்தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் காரோனுக்கு என்ன தண்டனை கொடுத்தான் அப்படின்னா, பூமியை பிளந்துக்கிட்டு காரோனுடைய குடும்பத்தார்களுடைய காரோன் அவனுடைய செல்வங்கள் அனைத்துமே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான். நவுது பில்லாஹி மின்ஹா, நமக்கு எந்த செல்வமா இருந்தாலும் அது பயனுள்ள செல்வமா இருக்கணும். நம்ம ஏன் அதிகமா துஆ செய்யறோம் அப்படின்னா, நம்ம செல்வத்திலேருந்து ஜகாத் செய்யக்கூடிய மனசும் சதக்கா செய்யக்கூடிய மனசும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசும் இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் அந்த செல்வத்தை நமக்கு நிலையா வைப்பான். எப்ப நம்ம காரோனோட எண்ணங்கள் காரோனோட விஷயங்கள் மாதிரி நமக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பவே அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம இருக்கிற ஆளுங்கள்ல சில பேருக்கு என்ன புரிய மாட்டேது அப்படின்னா, அல்லாஹ் செல்வங்களை அவங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறான், நமக்கு ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு ஈமான் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அல்லாஹ்க்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காரோன் மாதிரி அழியக்கூடிய செல்வமா நமக்கு இல்லாம அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை பயனுள்ள செல்வமா நம்ம மாத்துறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.